நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான வெற்றி, அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சுங்க எம்பி சார் கூட பேசும்போது, யாருமே ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நீங்க வாங்க உட்காருங்க பேசு சார். இப்போ கூட சைட்டில் தான் இருக்காங்க, கரண்ட் பேசி நினைக்கிறோம், வாங்கன்னு பேசுங்க. சைட்டில் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை பேசணும். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பிஸியாக இருப்பாங்களா? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ பண்ணால் கால் எடுப்பாங்கல்ல சார். இப்போ கூட சைட்டில் தான் சார் இருக்கேன், நீங்கள் வரதா தான் வந்துருக்கு, எத்தனை மணிக்கு வரீங்க சார், லஞ்ச் முடிச்சுட்டு வரீங்களா, முன்னாடி வரீங்களா சார், சொல்லுங்கள் சார், எந்த சைடில் வெயிட் பண்ணுறது நம்ம கேட்கணும். முடிவு பண்ணிடலாமா சார், சைட் பீஸ் முடிவு பண்ணிடலாமா சார்? உங்களுக்கு சொன்னாங்க நான் இன்டர்வியூ எடுக்கும் போது உங்கள் பேர் தான் சார், உங்கள் பேர் தான் உருவாக்க முடியும். முடிவு பண்ணிடலாமா சார்? எல்லா பேரும் சைட் பீஸ் வந்துடலாமா சார்? சார் நான் என்ன சொல்றேன், ஆபீஸ்ல வீக் டேஸ்ல ஒரு நாள் லீவ் கொடுங்க, தப்பு இல்லைன்றேன். ஆஃப் எடுத்துங்க வீக் டேஸ்ல, ஞாயிற்றுக்கிழமை சைட்ல நின்றுங்க. நம்மள்ட்ட 5 பிளாட் தான் இருக்குன்னா கூட நீங்க நின்றுங்கன்றேன். இப்போ தாயவரத்தில் உள்ள போய் உட்காந்துருக்கீங்க, அரை மணி நேரம் உட்காந்துருக்கீங்க, போர் அடிக்குது, ரைட்டா சார்? ரைட்டுங்களா? சின்ன ஒரு கூடை, நம்மள்ட்ட ஒரு கூடை எடுத்துங்க, ஒரு 10-20 சிங்கிள் லீஃப்ல எடுத்துங்க, நேராக தாய் ஆர்ச்சாண்ட வாங்க, ரைட்டுங்களா? கொடையை பிடிச்சிருங்க, நீட்டாக தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை காரில் போனீங்கன்னா காரை ஓரமாக நிப்பாட்டுங்க. அப்போ நிப்பாட்டி வண்டியில் கார் வந்து, நான் சொல்றது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணாலும் செய்யலாம். வண்டி சர்ன்னு போயிட்டே இருக்கா, கொடையை வச்சுட்டு சிங்கிள் நோட்டீஸ் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி கை பண்ணி காமிங்க. 10 வண்டி உங்களை பாஸ் ஆகி போகலாம். யாரோ ஒருத்தர் யாரும் கை காமிக்கிறோம், எதுக்கு கை காமிக்கிறோம், அவன் எது கை காமிக்கிறோம் தெரியாது. 10 கார் உங்களை பாஸ் ஆகும், ஒரு கார் லைட்டா ஸ்லோவாக இருப்பாங்க. என்ன ஆனாலும் சொல்லி கேட்பாங்க. உள்ள உட்காந்துருக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக இல்லை நம்மள மாதிரி ஒரு புதிய என்டர்பிரனராக இந்த ஆண் என்னச்சுன்னா என்ன கட்ஸ் அந்த பையனுக்கு வர்ற காரை கொடையை வச்சுட்டு வர்ற காரை நிப்பாட்டி சிங்கிள் நோட்டீஸ் கையில் வச்சுருந்தான். சார் லிமிடெட் ப்ராடக்ட் தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் உள்ள வந்து விசிட் பண்ணுறது சொல்லி பார்க்க முடியுமா? சார் ஒரு 5 மணி நேரம் இருக்கும். அதுக்கு உங்களை ரோட்டில் போயிட்டோம், நீங்கள் சொல்லுங்க, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம், போகிறோமா? போய் இருக்கிற இடத்துல உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்காம மெரியா வந்தா ஏன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கு? தாய்வார சைட்டுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500,000 ஃபேமிலி பாஸ் ஆகிட்டே இருக்கான். உங்களுடைய எண்ணம் உறுதி ஆழமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் அந்த 300 கார்ல ஏறி ஒரு ஃபேமிலி அட்டாக் பண்ணுவோம் பண்ணாதான், கார் ஸ்லோ பண்ணுவோம் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நின்று ஜஸ்ட் உங்களோட பொசிஷனை காண்பிக்கணும். சார் வித்தியாசமான திங்கிங் சார். யோசிச்சிருக்கீங்களா? கார்த்திக் யோசிச்சிருக்கீங்களா? பைக் எடுத்து சைடுக்குள்ள உட்காந்துக்கிறீங்களே, அதே பைக் எடுத்து வெளியே நின்று ஒரு கூட வண்டியில் உட்காந்து வச்சு விண்டோ டிஸ்டர் உட்காந்தா 200 கார் போட்டுங்க, ஒரு கார் ஓட்டுமே, ஒரு புக்கிங் வந்து 1 லட்சம் ஆச்சுல்ல, 1 லேக் ஆச்சுல்ல. இதுதான் சார் கிரியேட்டிவிட்டி திங்கிங்ன்றது. கார்த்திகை விட விஜயகுமார் ஏன் சைன் பண்றாருன்னா உங்களை விட கிரியேட்டிவிட்டியா ஒரு யோசனை பண்றதா சஜஸ்ட் பண்றாரு. இங்க வந்துக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் ஒவ்வொருத்தருக்குமே திருச்சியில் இருக்கக்கூடிய 2 கோடி மக்கள்ல கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சம்பாதிக்கக்கூடிய வருமானம், உங்கள் தலைமுறையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரரா ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்க கையில இருக்கு. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஆன ரோல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நானும் தேடி எடுத்துட்டார் அப்ளிகேஷன் சொல்ல மாட்டார் இல்லை, நீ உள்ள வந்தா 1 மாசத்துல ஒரு புக்கிங் எடுக்கணும். அப்பனா நீங்க கரெக்டா ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றீங்க, கம்பெனியோட ஃபார்முலா யூஸ் பண்றீங்க, சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்றீங்கன்னு அர்த்தம். 1 மாசத்துல ஒரு புக்கிங் வரல அப்படின்னா நீங்க எந்த சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம்.